நீதி நெறி கதைகள். கதையோட தலைப்பு வெயிலுக்கு மாம்பழம் வீடு. வாங்க கதைக்குள்ள போகலாம். வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு. பறவைங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம்தான். மரத்துல கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சிடுச்சுங்க. இங்க ராமசாமியும் கல்பனாவும் புலம்பிட்டு இருக்கிறாங்க. என்ன இது இப்படி ஒரு வெயில் காலமா? குளிர்காலம் மழை காலத்தை கூட தாங்கிக்கலாம் போல இருக்குது. இந்த வெயில் காலத்தை தாங்கவே முடிய மாட்டேங்குது. எதை தொட்டாலும் சூடாக இருக்குது. மழை காலத்துலையாச்சும் சுட சுட ஏதாவது செஞ்சு சாப்பிட்றதுக்கு நாக்குக்கு ருசியாக இருக்கும். போர்வையை போத்திட்டு நல்லா தூங்கலாம். ஆனால் இந்த வெயிலுக்கு எங்கே அடுப்படியில் நிற்கவே முடிய மாட்டேங்குதே. அதுலேயும் மூத்த மருமக சுத்தம். அவள் சமைச்சிட்டு வர்றதுக்குள்ளேயும் பாவம் அப்படி வேர்த்து ஊற்றிரும். அழகாக மேக்கப் பண்ணிட்டு போவா. பார்த்தா சமையல் கட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரும்பொழுது மொத்த மேக்கப்பும் வீணாக தான் போகும். நான் ஏதாவது ஒத்தாசைக்கு வரட்டுமான்னு கேட்டால் வேண்டாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஓய்வெடுங்கன்னே சொல்லிக்கிறா. என்ன பண்ணுறது, நம்மளை நல்லா பார்த்துக்கிறா. சரி, அதே மாதிரி ரெண்டாவது பையனுக்கும் ஒரு சூப்பரான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அதை விட நமக்கு என்னங்க வேணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ராமசாமி சொல்கிறாங்க, அதுக்கு ஏன் நீ இவ்வளோ வருத்தப்பட்டுட்ருக்குற? நல்ல பொண்ணு தானே. அதுதான் நம்ம ஊரில் தான் சுஜி இருக்கால்ல, அவளுக்கே நம்ம பையன் ராஜாவை கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம். தங்கமான பொண்ணு, வீட்டுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு. ராஜாவுக்கும் சுஜியை பிடிக்கும். ரெண்டு பேரும் ஒன்றா தானே படித்தாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே ரெண்டு பேரையும் பார்த்துருக்குறோம். அவங்க ரெண்டு பேருமே ஒத்துமையாக தானே இருக்கிறாங்க. அப்போனா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கூட நல்லா தான் இருக்கும். அதையே செஞ்சுடுவோமே, நம்ம வீட்டில் பேசலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க சரிங்க, அந்த பிள்ளைய எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் என்னை பார்த்தான்னா ஓடி வந்து பேசுவா. அவ்வளோ பாசமாக இருப்பா தெரியுமா. வீட்டில் ஏதாவது பலகாரம் செஞ்சால் கூட முதல்ல நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு வந்து தருவா, எல்லாரும் சாப்பிடுங்கன்னு. சுஜி நல்ல பிள்ளையாக இருக்கிறதுக்கு அவங்க அம்மா அப்பா தான் காரணமே. ஏன்னா நல்ல வளர்ப்பு, அவ்வளோ பாசமாக எவ்வளோ தன்மையாக இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சொல்லி தந்ததுனால தானே இப்போ அந்த பிள்ளை இவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்குது. நமக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நம்ம ராஜாவுக்கு சுஜியவே கல்யாணம் பண்ணி வச்சிடணும். இன்னும் நாளெல்லாம் நாம் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இல்லைன்னா அந்த பிள்ளைய வேறு யார் வீட்லையாச்சும் பொண்ணு கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம மனசுக்கு படும் பொழுதே அப்போவே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கல்பனா, நீ சொல்கிறது தான் 100க்கு 100 சரியான விஷயம். அதனால் இன்றைக்கே நம்ம வீட்டில் ராஜாட்டையும் மூத்தவன்ட்டையும் மருமகள்கிட்டையும் நம்ம விஷயத்தெல்லாம் பேசுவோம். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே இதில் முழு சம்மதம் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா குடும்பமாக சேர்ந்து பேசவும் செய்கிறாங்க. அந்த ராஜாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. முன்னாடியே அந்த பொண்ணு சுஜியை ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சுஜிக்கும் ராஜாவன்னா ரொம்ப பிடிக்கும். அது எதர்ச்சியாகவே அவங்க வீட்லேயும் நல்ல பிள்ளைங்க அப்படின்றதுனால கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சுஜியோட வீட்லேயும் போய் பேசுகிறாங்க. சுஜியோட வீட்லேயுமே எல்லாத்துக்கும் முழு சம்மதம்தான். சுஜியோட அம்மாவும் அப்பாவும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால் கல்யாணத்தை சீக்கிரமாக வச்சிடலாம் அப்படின்னு முடிவை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட பாட்டி மட்டும்தான் இதே ஊரில் இருக்கிறாங்க, பாட்டியும் தாத்தாவும். மற்றபடி கல்யாணத்தை சீக்கிரமாக முடிச்சிடலான்னு பேசின உடனே ராஜாவோட வீட்லேயும் அவங்க அம்மா அப்பா சரி சரி நல்ல விஷயந்தான், அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிடலான்ட்டு சீரும் சிறப்புமா அடுத்த முகூர்த்தத்திலேயே ராஜாவுக்கும் சுஜிக்கும் சூப்பராக கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. சுஜியோட அம்மா அப்பாவும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் ஆராத்தியெல்லாம் எடுத்து நல்ல முறையில் வீட்டுக்கும் அழைச்சிட்டாங்க. அன்னைக்கு திடீர்னு சரியான மழை, இடி இடிக்குது, மின்னல் மின்னுது. இப்படி ஒரு மழையை பார்க்கவே முடியாது. ஏன்னா இது வேற வெயில் காலம்ல. மழை அடித்து ஊற்றுது. வீட்டில் வேற அங்கங்கே தண்ணி வேற ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அவசரமாக வீட்டு மேலே தார்பாயெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஒழுகாத மாதிரி ஏதோ அப்போதைக்கு வசதியாக ஏதோ பண்ணிட்டாங்க. மழையும் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போதான் அவங்க எல்லாத்துக்கும் நிம்மதியே வருது. திடீர்னு பார்த்தா அந்த வெயில் கொளுத்துது. அவங்களோட வீட்டில் நிறையா மாமரங்கள் இருக்குது.
எல்லா மாமரத்துலேயுமே மாங்காயாக தான் இருந்துச்சு. ஒன்று கூட பழுக்கவே இல்லை. அவங்க வீட்டில் உள்ள மாங்காயெல்லாம் பறிச்சுட்டு போகிறதுக்காக ஆள் வர சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க. பார்த்தா மாங்காய் எல்லாமே பழமாக பழுத்து போயிருக்குது. என்னங்க, நாங்கள் மாங்காயை தானே கேட்டேன், எல்லாமே மாம்பழமாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஊறுகாய் போடுறதுக்கு மாங்காய் தான் சரியாக இருக்கும். ஆனால் மாம்பழங்கள் ஆயிடுச்சுன்னா நான் ஊறுகாய் போட்டு விற்பனை செய்ய முடியாதே. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வேற எங்கேயாச்சும் மாங்காய் கிடைக்குமான்னு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நாங்களே எதிர்பார்க்கல. நேற்று வரைக்கும் மாங்காய்களாக தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா மாம்பழங்களாக ஆயிட்டுருக்குதே. நீங்கள் சொல்லும் பொழுது தான் நாங்களே வந்து பார்த்துருக்குறோம். அதிசயமாக இருக்குது. நிஜமாக எங்களாலேயே நம்ப முடியல. ஏன்னா நேற்று மழை பெஞ்சதில்ல, அதுக்கு முன்னாடி நல்லா பலமாக காற்றடிச்சப்போ கூட ஒரு மாங்காய் கீழே விழுந்துச்சு. சரி, மாங்காயாக தானே இருக்குது, நீங்கள் மழை நின்னதுக்கப்புறமா மாங்காய் எல்லாத்தையும் வந்து பறிச்சுட்டு போகிறோன்னு சொன்னீங்கள்ல ஃபோன் பண்ணி, நாங்களும் அதனால் அப்படியே விட்டுட்டோம். ஆனால் அப்போ வரைக்கும் காயாக தானே இருந்துச்சு. அந்த விழுந்த மாங்காய் கூட தெரிச்சுது. அது அவ்வளோ பச்சை பசேர்னு இருந்தது. எடுத்து தின்னு பார்த்தா ஒரே புளிப்பு. ஊறுகாய்க்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தா இப்படி இருக்குது. உண்மையாலுமே எங்களால் நம்ப முடியல. மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு மன்னிப்பும் கேட்குறாங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியதுக்கெல்லாம் இங்கே என்ன இருக்குது? மாங்காய் எல்லாம் பழுத்துருச்சு. அது அது இயற்கை. அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. விடுங்க விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். பார்த்தா தானே தெரியும். அதுலேயும் பார்த்தா மட்டும் எங்கே, இப்போல்லாம் சாப்பிட்டு பார்த்தா தான் புளிப்பாக இருக்கா இல்லைன்னா இனிப்பாக இருக்கான்னு சுவைச்சு பார்த்து தான் நாம் ஊறுகாவே செய்ய முடியுது. ஏன்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னா புளிப்பான மாங்காய் தான் நல்லா இருக்கும். சரி சரி, நீங்கள் இந்த மாம்பழங்கள் எல்லாத்தையும் விற்பனைக்காவது கொண்டு போங்க. அதுலையாச்சும் உங்களுக்கு காசு கிடைக்கும்ல. மாங்காயில் இல்லைனாலும் மாம்பழங்கள்லையாச்சும் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆமாத்த, ஆமாம் ஆமாம்மாம்மா. இந்த மாம்பழங்கள் எல்லாம் எவ்வளோ இருக்குது. இதையெல்லாம் பறித்து சந்தைக்கு கொண்டு போகணுமுன்னா நிறையா மாம்பழங்கள் விற்பனையாயிடும். இப்போது வெயில் காலந்தானே, அதுவும் மாங்காவாக காய்க்கும். நம்ம வீட்டில் என்னடான்னா மாம்பழங்கள் ஆயிடுச்சு. முதல்ல மாம்பழங்கள் நம்மளே விற்பனை செஞ்ச மாதிரியும் இருக்கும்ல அப்படின்ட்டு மாம்பழங்கள் எல்லாம் பறிக்கிறாங்க. பார்த்தா மாம்பழங்கள் பறிக்கும் பொழுது மரத்தில் இருக்கும் பொழுது மாம்பழமாக இருக்குது. கையில் பறிச்சோனையும் கல்லாக மாறிடுது. இன்னும் அதிசயம் தாங்க முடியல. இவ்வளோ நேரமாக மரத்தில் இருக்கிற வரைக்கும் மாம்பழங்களாக இருந்துச்சு. இப்போ என்னடானா கையில் பறிச்சோனையும் கல் மாங்காவாக மாறிடுச்சே. ஒன்றும் புரியலையே. என்ன நடக்குதுன்னு தெரியல. விசித்திரமாக இருக்கே. கடவுளே, எங்களுக்கு வேற பயமாக இருக்குது அப்படின்ட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த கல்லா மாறின மாங்காய் எல்லாமே பேச ஆரம்பிக்குது. உங்களுக்காக தான் நான் மாம்பழமாக மாறினதும் இப்போது கல் மாங்காவாக மாறினதும் உங்களுக்காக தான். வீடு ஒழுக ஆரம்பிச்சிடுச்சுல்ல, இந்த மாம்பழங்களெல்லாம் வச்சு நீங்கள் வீடு கட்டுங்க. அதுக்காக தான் நான் கல் மாம்பழங்களாக மாறிட்டுருக்கிறேன். சீக்கிரமாக பறித்து உங்கள் வீட்டை புதுப்பிச்சுக்கோங்க. இதான் உங்களுக்கான சரியான நேரம். வாங்க வாங்க அப்படின்ட்டு அந்த கல் மாம்பழங்கள் சொல்லுது. அப்போதான் அவங்க எல்லாத்துக்கும் புரியுது. இவ்வளோ நாட்களாக நாம் இந்த மரங்களுக்கெல்லாம் அவ்வளோ பாசமாக தண்ணீரை ஊற்றணும்ல, அந்த மரங்கள் நமக்கு எவ்வளோ பெரிய பயனை தர்றாங்க. நம்ம வீடு ஒழுக ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே மாமரத்தில் உள்ள மாங்காய்கள் எல்லாமே திடீர்னு மாம்பழங்களாக மாறி, மாம்பழங்களும் பறித்த உடனே கல் மாம்பழங்களாக மாறி நம்ம வீடு கட்டுறதுக்கும் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் எங்கேருந்து நடக்கும்? இதெல்லாமே அந்த கடவுள் செயல்தான். நன்றி 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 மாம்பழங்களே. நீங்கள் செஞ்ச உதவிகளை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் அப்படின்ட்டு நன்றிகளை சொல்லிட்டு அந்த கல் மாம்பழங்களெல்லாம் வச்சு அவங்களோட வீடு மொத்தத்தையும் அவ்வளோ அழகாக மாம்பழங்கள் வீடாகவே செஞ்சுட்டாங்க. அந்த வீட்டை பார்க்குறதுக்கே பளபளன்னு பளிச்சுன்னு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட சூடாகவே இல்லை. அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. மழைக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட அவங்க வீட்டுக்குள்ளே நுழையாது.
அப்படி ஒரு அமைப்பான வீடாக இருக்குது. அவங்க எல்லாருமா நல்லபடியாக அந்த வீட்டை கட்டி முடித்தோடனையும் மரத்தில் உள்ள மாம்பழங்கள் எல்லாமே மாம்பழங்களாகவே இருக்குது. அதையும் விற்பனை செஞ்சு அவங்க காசாக்கிக்கிட்டாங்க. குடும்பத்தோட மாம்பழ வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போவுமே நாம் நல்லது செஞ்சோன்னா நல்லது மட்டும்தான் நடக்கும். பயனை எதிர்பார்க்காம நாம் ஒரு நல்ல விஷயத்த செஞ்சோன்னா கண்டிப்பாக அது நமக்கு மிகப்பெரிய பலனாக தான் தரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் சின்ன சின்ன செடிகளாச்சும் வளருங்க. இடம் கொஞ்சம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு மரமாச்சும் வீட்டுக்கு வளருங்க. இயற்கை வளத்தை நாம தான் காக்கணும். நம்மளோட வளத்தை இயற்கை தானாகவே காக்கும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இயற்கை வளங்களை காப்போம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.